ஹலோ மக்களே, 408வது எபிசோட்ல போயிடலாம். திரும்பி கதைக்குள்ள வந்துட்டாங்க. போன விசில ஒரிஜினல் பாரத்ல கூமா வரான். கூமா வந்துட்டு ஒருத்தனை தொட்டுக்கிட்டே இருக்கான். அதை முகிவர குரூல உள்ளவன தொட்டு உடனே ஒவ்வொருத்தனும் மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு சாகுறானுங்களா வேற எங்கேயும் போறானுங்களா ஒண்ணுமே புரியல. சென்டமர் என்ன சொன்னான்னா, கூமா எவன்லாம் தொடுதானோ அவன் 3 நாள் 3 நைட்டு வந்து வானத்துல பறந்துகிட்டே இருப்பான்னு சொல்லியிருப்பான். கடைசியில் அவன் லூஃபியும் தொட்டன. லூஃபி எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம டூயல தான் கட்டுறாங்க. அவனும் கண்ணடிக்க பாக்குறான். கண்ணை அடிக்க முடியவே இல்லை. கண்ணுலாம் வலிக்க அவனுக்கு. சார் நம்ம உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். 41 நம்பர் மரத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. இந்த வரண்டான்னு சொல்லிட்டு டூயல் கிளம்புறான். எனக்கு தெரிஞ்சு 41 நம்பர் மரத்துல தான் வந்து அவங்களோட கப்பல் இருக்குன்னு நினைக்கிறேன். டே மோட்டோ போல வேகமா போடான்னு சொல்றான் அவன். அதுவும் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்மளோட மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம அங்கதான் அவங்கள தேடி போறோம்னு சொல்லிட்டு டூயல் போய்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எங்க போனாங்கன்னு இன்னும் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் அந்த செலஸ்டியல் டிராகன் பொண்ணை தான் காட்டுறாங்க. டே இன்னமாட்டா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. அட்மிரல் கிசரு போயிருக்காரு. ஆனா இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்றாங்க. டே அவங்களை சீக்கிரம் புடிச்சிட்டு வாங்கடா. எப்படிடா விடுவாங்க? எங்க அப்பாவையும் என்னோட அண்ணனையும் வந்து சும்மாவோட விட்டு வச்சானுங்க. ஒரு அடிமை பழக வந்து என் குடும்பத்துல கைவச்சிட்டு போயிருக்கானுங்க. நான் சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க எவ்வளவு பெரிய பிளட் லைன் தெரியுமாடா? எங்க மேல கை வைக்கிறதுக்கு இந்த அடிமைகளுக்கு எப்படிடா தகுதி வந்துச்சு? இவங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் திரும்பி ஃபிளைங் ரைடர்ஸ் தான் காட்டுறாங்க. பாஸ் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னும் ரொம்ப டைம் எடுக்கு. இன்னும் அவனுக்கு இங்க வந்து சேரலன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எது பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் போர்ட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே நான் வானத்தெல்லாம் பறந்து பார்த்துட்டேன். அவனுக்கு எங்க இருக்கானுங்கன்னே தெரியல. இன்னும் அவனுங்களை ஆளே காணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டே கோட்டிங் பண்ண வரது வர நம்ம இந்த இடத்த காட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்டா. இதண்டா ரோசி லைஃப் ரைடர்ஸ் எல்லாம் ஆட்டத்தை காட்ட வேண்டிய நேரம்னு சொல்றான் டூயல். சரின்னு சொல்றாங்க அவனுங்களும். அப்புறம் கட் பண்ணி கேமே தான் கட்டுறாங்க. அவ்வளோ சோகமா இருக்கா. நீ ஏன் சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாப்புக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். முகிவர் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆளு. அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஹாச்சி. நல்லா இருப்பாங்க நானும் நினைக்கேன்னு சொல்ற ஒரு பக்கம் கேமி. அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கானாலும் நீ தான் பாத்துக்கிட்டு தானே இருந்த. நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றான் பாப்புக்கு. டேய் நீங்க எல்லாம் சொல்றது கரெக்ட். ஆனா இப்ப அவங்க சண்டை போடுறது நேவி அட்மிரல் கூடன்னு சொல்றா ஷாக்கி. இன்னும் வந்து நேவி அட்மிரலுக்கு ஈக்குவலா அவங்க வரவே இல்லடா. இன்னும் ரொம்ப தூரம் அவங்க போக வேண்டியது இருக்குன்னு சொல்றா ஷாக்கி. டேய் இப்ப என்ன ஆயிருக்கு ஏதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. உங்களுக்கு ஒரு பெரிய காத்து சத்தம் கேட்டுச்சு. அது இன்ன வரைக்கும் உங்களுக்கு கேட்கலன்னு சொல்ற ஷாக்கி. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள லூஃபி குருவே அழிஞ்சு போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காத்து நிழல்கள் எல்லாமே மாறத்தாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி அடிச்சு பறக்க விட்டாம்ல. லூஃபியோ எங்க பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி ஒன்னும் சாகல. ஜோரோ சாஞ்சி சோப்பர்னு சொல்லிட்டு கத்திட்டு பறந்துதான் போய்கிட்டு இருக்கான். அப்பனா பாரத்துல கூமா உண்மையிலே பறக்க தான் விட்டுருக்கான். அவன் ஒன்னும் கொல்லவே இல்ல. அந்த வார்லாடுக்கு நான் திரும்பி கொடுத்தே தீருவேன்டா. அவன் எங்களேடா பறக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபி பறந்து போய்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவு தூரம் தான்டா பறந்து போவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்றான். சென்டமர் சொல்லியிருப்பான். டே அவன் எவனை தொடுறானோ 3 நாள் 3 நைட்டு பறந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி தான் லூஃபி பறந்துகிட்டு இருக்கான். டே அப்பனா என்ன மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பறந்து போயிருப்பாங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பனா அந்த கோடாரி வச்சிருந்தவன் சொன்னாம்ல அதெல்லாம் உண்மைதான். அப்பனா நான் 3 நாள் நான் பறந்துகிட்டு தான் இருப்பேன். ஆனா நான் மட்டும் கடல்ல விழுந்துட்டோம்னா நான் செத்துருவேண்டான்னு சொல்லிட்டு லூஃபி பறந்துகிட்டே இருக்கான். சரி எனக்கோ தூக்கம் வருது. நான் முதல்ல தூங்க போறேன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே ஜோரோ சாஞ்சி சோப்பர் உசப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரையே சொல்ல ஆரம்பிக்கான். நம்மளும் அந்த வானத்துல பறந்துகிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கான். லூஃபி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான். பறந்து போய்கிட்டே இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா அங்க இருக்க டிராகன் அட்டாக் பண்ண வருது. இருந்தாலும் நம்மளும் பறந்து போய்கிட்டே இருக்கான். பறந்து போனா ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க போய் விழுதாம்னா ஒரு ஐலாண்ட்ல போய் விழுதான். நிறைய ஃபாரஸ்டா இருக்கு. அமேசான் காடு மாதிரி இருக்காது. அவன் கையில இருக்க பார்க்கல அதே மாதிரி வந்து கீழே வந்து விழுந்து கிடக்குறான். டேய் நான் எங்கடா கிடக்குறேன்னு சொல்லிட்டு லூஃபி எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நான் உயிரோட இருக்கேன் இது போதும் அப்படின்னு சொல்லி எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். என்னைய மாதிரிதான் எல்லாரும் வந்து லேண்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் காப்பாத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி அழுதுகிட்டு இருந்தவன் அமைதி ஆயிட்டான். சரி நான் எங்க வந்தேன்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பின்னாடியோ ஒரு காட்டு பண்ணி வந்து அவனை கடிக்க வருது. சபோடி ஆர்பாலஜில தான் நின்னுக்கிட்டு சொல்லி சுத்தி வாரான். சடனா அவன் கையில ஒரு வீவர் கார்டு இருக்கு. அதை எடுத்து பாக்குறான். அப்பாடா என்னோட வீவர் கார்டு இருக்குடா. இதை வச்சு நிலத்தை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். நான் சீக்கிரம் அந்த இடத்த நோக்கி போக போறேன்னு சொல்றான். நான் கையில வச்சு பாக்குறான். ரேலி எங்க இருப்பான்னு சொல்லிட்டு இந்த வழின்னு சொல்லிட்டு ஓடுதான். பார்த்தா காட்டு பண்ணியை பார்த்துட்டா நம்மளால மிரண்டுட்டான். அப்படி பழச யோசிச்சு பாக்குறான். டே இன்னைக்கு நம்மளால சண்டை போட முடியாடா. இவனால தோக்கடிக்க முடியாது. ஓடுங்கன்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் தப்பிச்சு ஓடி இருப்பானுங்க. அதைத்தான் நினைச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் குரூல இருக்க ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். நல்ல வேலை லூஃபி மாதிரி எல்லாரும் சேவா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்டை என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு லூஃபி அது பழசெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஓடுதான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பண்ணி செதறிட்டு சுத்திக்கிட்டு போய் விடுது. இன்னும் அந்த பேப்பர் நகண்டுகிட்டே இருக்கு. சரி இதுக்கு மேல போகணும் போலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செவர் மேல நிக்கிறான். ஜெயண்ட் பிஸ்டல் சொல்லிட்டு செவத்தை ஒரு குத்துறான். அடிச்சு எல்லாம் ஸ்ட்ரென்த்தும் போயிருச்சு. ஆளும் சின்னதாயிட்டான். சாஞ்சி எனக்கு சாப்பாடு கொடுடான்னு சொல்லிட்டு கத்துறான். சாஞ்சி எங்க இல்லையோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பண்ணி அவனை கடிக்க வந்துச்சுல அது அப்படி
பயந்து பின்னாடி போகுது. என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு கம் கோட்டதை பார்த்து மிரண்டுட்டு அது எனக்கு சாப்பாடு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். கரெக்டா அந்த பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு சமைச்சு சாப்பிடவும் செய்யறான். அப்பாடா நல்லா சாப்பிட்டப்பா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருக்கான். கிராண்ட்பா கார்பெனியை ஜங்கிள்ல வச்சு தாண்டா வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படி சுத்தி பார்க்கறான். இந்த இடம்டா ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து வரான். அப்படியும் குருவை பத்தியும் யோசிச்சு பார்க்கறான். என் குரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு திரும்பி பார்க்கறான். டே இங்க போட ஒரு காளான் இருக்கு, இது ஒண்ணு லாஃபிங் காளான் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். டேஸ்டும் நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட்டு முடிச்சுட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நான் தனியா இருக்கம்ல, நான் நல்லா ஃபன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறத எடுத்துட்டு ஒண்ணு சாப்பிட்டு பார்க்கறான். ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. எல்லா மஷ்ரூமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுல எது விச காளானே தெரியல, எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு லேடிஸ் குரல் கேக்கு. டே அங்க தாண்டா புகை வருதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஓடி வராங்க. 2 பாம்பா தான் காட்டுறாங்க. டே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த இடத்த பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை குரல் வேற கேக்குது. டே அங்க என்னடா நெருப்பா எரியுடா, அவங்க யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டே நம்ம 2 குரூப்பா பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பிரிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபி அங்க படுத்து கிடக்குறான். பார்த்தா மார்கரெட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா. அதை பாருங்கன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா லூஃபி மூஞ்சி முழுக்க காளானா வளர்ந்துருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா லூஃபி வாய் மண்டை எல்லாமே காளானா இருக்கு. டேய் இது ஒரு ஹியூமன் தான்டா அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம வில்லேஜில் உள்ளவனான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க இருந்து வந்தவனா தெரியல, ஆனா உடம்பு ஃபுல்லா காளானா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவன் தான் ஹெல்ப்புக்கு வந்து நெருப்ப காட்டியிருப்பானோ, அந்த புகை இவன்ட்டு இருந்தா வந்திருக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உடனே அவன் கையில இருக்க காளான் எடுத்து பாக்குறாங்க. டேய் இவன் இதை எடுத்தாண்டா சாப்பிட்டுருக்கான், இது ஒரு பேராசைட் காளான்டான்னு சொல்றாங்க. இதை சாப்பிட்டா அவன் உடம்பு ஃபுல்லா வளரும் தெரியாம இருந்திருக்கான், அதான் சாப்பிட்டு முடிச்சான்னு சொல்றாங்க. இவளை நம்ம முதல்ல சரி பண்ணு சொல்றாங்க. லூஃபியை லேடி நினைச்சிட்டாங்க, ஏன்னா மூஞ்சி அவங்க இன்ன வரைக்கும் பார்க்கல. இவனை நம்ம வில்லேஜுக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்ப ஹைட்டா இருக்கா. சரி தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு லூஃபியை தூக்கிட்டு போறாங்க. அங்க ஃபுல்லா பாம்பு சிம்பிளா தான் இருக்கு. அப்புறம் லூஃபியை தூக்கிட்டு வந்து அங்க வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடம்புல என்ன மஷ்ரூமா இருக்கு, இவ என்னத்தை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாமே லேடியா தான் இருக்காங்க, ஜென்ஸே காணோம். பேராசைட் மஷ்ரூம் சாப்பிட்டுருக்கா போலுக்கு, அதனாலதான் இப்படி ஆயிட்டான்னு சொல்றா மார்கரிட்டா. டே எல்லாத்தையும் இந்த உடம்புல இருந்து பிச்சு எரிங்கன்னு சொல்றாங்க. உடனே ஒவ்வொரு மரத்தையே பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. லூஃபி உடம்பு ஃபுல்லா புள்ளியா இருக்கு. இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னே எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிங்களா, இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர் பக்கத்துல வாரா. சடனா நெருப்பு பத்த வச்சு லூஃபி மேல தூக்கி போடுறா. லூஃபி மேல போட்டு நெருப்பை எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பெலோடனா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மார்கரெட்டா கட்டுக்கிட்டு இருக்கா. இதை சரி பண்ணா இப்படிதான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பார்த்தா லூஃபி எரிஞ்சிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அவ செத்துட்டான்னு சொல்றாங்க. வெளியே தான் இன்ஜுரிஸா இருக்கு, ஆனா அந்த மஷ்ரூம் சாப்பிட்டா இதைத்தான் வள்ளி வச்சுதான் நம்ம சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த லேடி உடம்புல இருக்க காயத்துல சரி பண்ணும், அதனால நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. மார்கரெட்டா இவளை குளிக்க வச்சு தூக்கிட்டு வான்னு சொல்றா டாக்டர். அவளும் சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறா. பார்த்தா லூஃபி வச்சு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளை இன்னும் வந்து லூஃபி இன்னும் லேடின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தண்ணியில வச்சு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவனை ஃபுல்லாமே. என்னன்னு பார்த்தா உடம்பு அப்படி தொட்டு போவாங்க. பார்த்தா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்ன உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உடம்புல ஒரு மஷ்ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கடா எடுப்புன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே சுத்தி எல்லாருமே லேடிஸ் தான் இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ஜென்ஸை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் வரலனா பெலடனா சொன்னால நெருப்பால எரிச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னொரு லேடி வராங்க. பார்த்தா ஒரு வயசான லேடி. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கிரானி நியான் கீழே ஒரு மஷ்ரூம் முளைச்சிருக்கு, இதை பாருங்கன்னு சொல்றாங்க. அதை நாங்க நெருப்பால எரிக்கிறோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இது யாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி பாத்துக்கிட்டு இருக்கா. நான் பாக்கன்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்துட்டு மிரண்டுட்டாவா. டே இங்க எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு, நீங்க என்னடா பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அந்த லேடி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு ஆளுன்னு சொல்றாவா. அது ஒரு மேன் உமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாவா. மேனுன்னு சொன்னோன்னே அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. மொத்த ஊருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா அவங்கள. இது வரைக்கும் ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, ஒரு ஆம்பளையில பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு மிரளுதாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஊரு பேர் தான் அமேசான் லில்லி. அங்க லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அங்க இருந்தான் கூஜா பைரட்ஸ் சொல்லிட்டு நிறைய பைரட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அது எல்லாமே கூஜா ஃபீமேல் வாரியர்ஸ். இது வரைக்கும் அந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு ஜென்ஸ் கூட போனதே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. லேடிஸ் எல்லாம் அவனை பார்த்துட்டு மிரளுதாங்க. அதோட முடியாது அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.